சுட்டக்கதை 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 செந்திலின் சுட்டக்கதை. இன்றைய சுட்டக்கதை. அன்னைக்கு காலையில ஒரு 7 மணி இருக்குங்க. வாசல்ல ஒரு கால் டாக்ஸி வந்து நிக்குது. ஜானகியம்மா அப்பதான் அவங்க உடம்பு சரியில்லாத கணவருக்கு காஃபி போடலாம் அப்படின்ட்டு கிச்சனு பக்கம் போகும்போது கேட்டு திறக்கிற சவுண்டை கேட்டு வெளியில வந்து பார்த்தா பரந்தாம வந்து நிக்கிறான். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆபீஸ் ப்ராஜெக்ட் விஷயமா அமெரிக்கா போன பரந்தாம வரேன்னு கூட சொல்லாம திடுதிடுப்புன்னு சர்ப்ரைஸா வந்து வாசல்ல நிக்கிறான். இது பார்த்தோன்னே பரந்தாமனுடைய அம்மா ஜானகிக்கு அப்படி கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு. பையனை அப்படி டக்குன்னு பார்த்தோன்னே அவங்களுக்கு சந்தோஷம், அந்த சந்தோஷத்துல ஆனந்தம், ஆனந்தத்துல கண்ணீர், கண்ணீர்ல என்ன பண்றதுன்னு புரியாம ஒரு நிலை. பரந்தாமா நீ வந்துட்டியா, இது கனவா நிஜமா அப்படின்றாங்க. மா எப்படிமா இருக்க அப்படின்னு ரொம்ப கூலா நம்ம பரந்தாம கேக்குறான். அப்படியே போய் மகனை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க ஜானகி அம்மா. அப்படியே பரந்தாமனும் அம்மா கட்டி பிடிச்சிக்கிட்டான். கால் டாக்ஸியை கட் பண்ணிட்டு பொட்டியெல்லாம் தூக்கிக்கிட்டு உள்ள வரான். அவங்க அம்மாவால நம்பவே முடியல. பரந்தாமன் நீ வந்துட்டியாடா, ஏன்னா ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, ஏய் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, ஏய் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் ஏர்போர்ட்டுக்கே வந்திருப்பேனடா அப்படின்னாங்க. நீ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிதான் நான் சர்ப்ரைஸா வந்து இறங்கிருக்கிறேன். அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, அப்பாவுக்கு 2 நாளா உடம்பு சரியில்லடா, உள்ள படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஏதோ திடீர்னு ஃபுட் பாய்சன் ஆச்சு, 2 நாளா அவர் சரியா சாப்பிடல, அதனால டயர்டா படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியா அப்படின்ட்டு உள்ள போறாங்க. உள்ள போனா அப்பா பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்கிறாரு. இவனை பார்த்தோன்னா டபால் எழுந்து, டேய் பரந்தாமா எப்படா வந்த, ஒரு ஃபோன் கூட பண்ணல, 2 நாள் முன்னாடி கூட பேசும்போது வரன்னு கூட சொல்லலையடா அப்படின்னாரு. எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறதுதான்ப்பா அப்படின்னு வந்து பரந்தாமா அவங்க அப்பாவையும் சர்ப்ரைஸ் பண்ணா. அப்பா அம்மா 2 பேருக்கும் அவ்வளோ சந்தோஷம். மகன் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கிறான் அப்படின்ட்டு. கையும் ஓடல காலும் ஓடல. டேய் பரந்தாமா என்ன சாப்பிட்ற, அது சாப்பிட்றியா, எது சாப்பிட்றியா, காஃபி சாப்பிட்றியா, நீ முதல்ல போய் பல் தேய்ச்சிட்டு வா, நீ முதல்ல குளிச்சுட்டு வா, நீ வந்துட்டு. அவங்க அம்மா ஒரே டென்ஷன்ல படபடப்புல என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஒண்ணுமே புரியாத ஒரு நிலை. மகனை பார்த்த ஆனந்தத்துல அந்த அப்பாவும் அம்மாவுக்கும். வீட்டுல வேற அப்பாவுக்கு 2 நாளா உடம்பு சரியில்லைன்ட்டு அவங்க எதுவும் பெருசா காய்கறி எல்லாம் வாங்கி வைக்காம இருக்காங்க. பரந்தாமனை பார்த்தோன்னா ஐயோ இப்ப மகனுக்கு என்ன செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஏண்டா பரந்தாமா முன்னாடியே சொல்லியிருந்தா எல்லாத்தையும் வீட்டுல காய்கறி மளிகை சாமான் வாங்கி வச்சிருப்போம்ல, அப்பாவுக்கு 2 நாள் உடம்பு சரியில்லைன்னு எதுவுமே வாங்கலடா, ஏங்க நீங்க முதல்ல சட்டையை மாட்டிட்டு போய் சீக்கிரம் சில காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அப்பா கிட்ட சொல்றாங்க அம்மா. உடனே பரந்தாம ஏமா அவருக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன், அப்புறம் எதுக்குமா அவரை கடைக்கு அனுப்புற, வீட்டுல இருக்கிறது ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு கொடுமா. ஏய் இருடா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க, என்ன சாப்பிட்டியோ ஏது சாப்பிட்டியோ, ஏதாச்சும் நல்லா சமைச்சு கொடுக்கணும்ல, இரு நானே கடைக்கு போறேன் அப்படின்ட்டு அம்மா பையை தூக்கிட்டு கிளம்புறாங்க. உடனே பறந்தாமா நீ இப்ப எங்க கிளம்புற, கொஞ்ச நேரம் உட்காருமா இங்க, இல்லப்பா இருப்பா நான் போய் ஏதாச்சும் கடையில வாங்கிட்டு வந்துடுறேன்ப்பா, அப்புறம் நம்ம நிதானமா பேசுவோமே அப்படின்றாங்க. ஒரு படபடப்பு அவங்க அம்மா, மகனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு. சரி நானும் வரேன் உன் கூட வா அப்படின்ட்டு அப்பாவுடைய ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு 2 பேரும் அங்க பக்கத்துல இருக்கிற மளிகை சாமான் கடைக்கு போறாங்க. இன்னும் நம்ம அண்ணாச்சி டெவலப் பண்ணிட்டு ஆகாம இருக்கிறாரு மாதிரி அவரை பார்த்துட்டு நிற்கும் போது அண்ணாச்சி பரந்தாமனை பார்த்துட்டு, யாரு நம்ம பரந்தாமனா, எப்ப வந்தீங்க சொல்லவே இல்ல அப்படின்னு அவங்க அம்மாவை பார்த்து கேட்கறாங்க. எங்களுக்கே சொல்லிங்க, காலையில தான் வந்து இறங்கினா, காலையில வந்த பையனையா கடைக்கு கூட்டு வந்தீங்க, வீட்டுல ஆள் இல்ல, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் பையனை கூட்டிட்டு வர வேண்டியதா ஆயிடுச்சு. அப்படியா, நல்லா கலரை வச்சுட்டான் ஐயா, அது எப்படிங்க அமெரிக்கா போறவங்கள கலர் ஆயிட்டு வராங்க அப்படின்னு அண்ணாச்சி கேட்க பரந்தாமனுக்கு ஒரு மாதிரி இதுக்கு பதில் சொல்றதா வேண்டாமா அப்படின்னு தலையை குனிஞ்சிட்டு வெளியே நின்றுட்டு இருந்தான். அம்மா கடகடன்னு கொஞ்சம் மளிகை சாமான் பொருட்கள் வாங்கிட்டு அடுத்து பக்கத்துல இருக்கிற காய்கறி கடைக்கு போனாங்க. காய்கறி கடையில இருக்கிறவரு, காய்கறி என்னம்மா ரொம்ப நாள் ஆச்சு கடை பக்கமே வரல, என்ன காய்கறி எல்லாம் சாப்பிடறது விட்டீங்களா, இல்ல ஆன்லைன் கடைக்கு போயிட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால கடை பக்கம் வர முடியல. அப்படியா, என்ன ஜெய்யாக்கு உடம்பு அப்படின்னு போது டக்குன்னு வெளியில பார்த்தா பையன் நிக்கிறான். யாரு உங்க மகனா, அமெரிக்காவுக்கு போயிட்டு இருந்தவரா, என்ன சொல்லாம கொல்லாம வந்து நிக்கிறாரு, ஏதாச்சும் வேலைக்குள்ள போயிடுச்சா அப்படின்னு ரொம்ப சீரியஸா கேக்குறாரு. என்ன பதில் சொல்றதே தெரியல, சொல்லாம வந்தா ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்களே அப்படின்ட்டு. இல்ல தம்பி பேப்பர்ல எல்லாம் படிக்கிறோம்ல, ஆள் குறைக்கிறாங்க அது பண்றாங்க அதுதான் கேட்டா அப்படின்னு அவரு சொல்ல, பரந்தாமனுக்கு இது ஒரு இதுக்கும் ரிப்ளையே பண்ணக்கூடாது அப்படின்னு சைலண்டா இருந்தா. அம்மாவை கூட்டிட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணா போதுன்னு வீட்டுக்கு போனா அவங்க அம்மா சொன்னாங்க, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, குளிச்சுட்டு வா, உனக்கு சுட சுட நான் வந்து டிஃபன் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா கிச்சனுக்குள்ள போனாங்க. குளிக்கலாம் அப்படின்னு பார்த்தா கரெக்டா கரண்ட் போயிடுச்சு, அதனால ஹீட்ரு ஒர்க் ஆகல. தண்ணியை திறந்தா தண்ணி வேற கொஞ்சம் லைட்டா வருது, மோட்டர்ல தண்ணி இல்ல, அதனால மோட்டர் சுவிட்ச் போனோம்னா இப்ப கரண்ட் இல்ல. அம்மா டேய் நீ முன்னாடியே சொல்லியிருந்தா எல்லாம் ரெடி பண்ணிருப்போம்ல, காலையில மோட்டர் போற டைம்ல தான் நீ வந்த, இப்போ மோட்டர் போடல கரண்ட் போயிடுச்சு என்னடா அப்படின்னும் போது உடனே பறந்தாம உடனே அமெரிக்கா லைஃப் ஸ்டைல் ஆச்சு. இதே அமெரிக்கா இருந்தா நேரம் நம்ம யூபிஎஸ் ஜென்ரேட்டர் இது அதெல்லாம் வச்சு நம்ம தண்ணி வந்து 24 hours வருமே அங்க, அதெல்லாம் இவரு கால்குலேட் பண்ணிட்டு இருக்காரு. இருக்கிற தண்ணியில கொஞ்சம் குளிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. இது
இதுதான் நான் இந்தியாவுக்குலாம் வர்றதே கிடையாதுன்ற மாதிரி ஒரு சலிப்பு அவருக்கு. குளிச்சுட்டு வெளில வந்தா கரண்ட் இல்லை, ஃபேன் வேற ஓடல, ஒரே நம்ம ஊர் கண்டிஷன் வேற எப்படி தெரியும் இல்லையா. ஸோ அவருக்கு அது ரொம்ப புழுங்க ஆரம்பிச்சது. ஓ என்ன இப்படி இருக்குதே கிளைமேட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணாரு. இங்கே பிறந்து வளர்ந்தவர் தான் இருந்தாலும் கிளைமேட்டுக்கு அவருக்கு சரியா சூட் ஆகலையா. அப்போ அப்படியே வந்து டைனிங் டேபிளில் உட்காரும்போது அவங்க அம்மா கிச்சன்ல இருந்து இட்லி, சாம்பார், சட்னி, கொஞ்சம் வடை, இவன் ஊர்ல இருந்து வந்திருக்கானேன்றதுக்காக ஒரு பாயாசம், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து டேபிள்ல வச்சாங்க பாருங்க. அதுல இருந்து வந்த வாசனை ஒரு நிமிஷம் பறந்தாமன எல்லாத்தையும் மறக்கடிக்க வச்சிடுச்சு. அவன் இட்லி எடுத்து வாய்க்குள்ள வைக்கலான்னு போகும்போது அவங்க அம்மா, பறந்தாமா முதல்ல கொஞ்சம் பாயாசம் சாப்பிட்றா அப்படின்ட்டு அவங்க கையாலேயே அந்த கப்ல இருக்கிற பாயாசத்தை ஒரு ஸ்பூன்ல எடுத்து அப்படியே பறந்தாமனுடைய வாயில ஊட்டுறான். அந்த பாயாசத்தோடைய ருசி அவன் நாக்குல பட்ட உடனே அவன் அறியாம அவன் கண்ணு கலங்கிடுச்சு. அவன் நாக்குக்கு தெரியும் இந்த 2 வருஷம் இந்த ருசிக்காக எப்படியெல்லாம் அவன் ஏங்கி இருக்கான்னு. இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தா அது சரியில்லை இங்க, இது சரியில்லை இங்க அப்படின்ட்டு வெளிநாட்டோட நம்ம கம்பேர் பண்ணி பாக்குறோமே. ஆனா இங்க கிடைக்கிற இந்த சாப்பாடை எதோட கம்பேர் பண்ண முடியும்? என்னதான் நம்ம ஊரை விட்டுட்டு வெளியூர்களுக்கு போய் அங்க இருக்கிற வசதிகளை பார்த்து நம்ம பிரமிச்சு அந்த ஊரோட சேர்ந்து நம்ம வாழ ஆரம்பிச்சாலும் உள்ளுக்குள்ள நம்ம சொந்த ஊர்ல சாப்பிட்ட அந்த சாப்பாடும் சொந்த மண்ணில் சுவாசிச்ச காத்தும் இன்னைக்கும் நம்ம மனசுல ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். இத வெளிநாடுகள்லயும் வெளி ஊர்கள்லயும் வாழ்ந்துட்டு இருக்கிற எத்தனையோ மகன்களும் மகள்களும் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு அம்மாவோடையும் அப்பாவோடையும் இருக்கிறவங்க, ஏமா இது ஏன் செய்யற, அது ஏன் செய்யற, இது சரியில்லை அப்படின்னு எத்தனையோ நாள் சமைச்சு வச்ச சாப்பாடை கூட சாப்பிடாம போய் படுக்கிறவனுங்களா இருக்கானு. அவனுங்களாம் இந்த மாதிரி வெளிநாட்டுல போயும் வெளியூர்லயும் போய் சாப்பாடுக்கும் இந்த மாதிரி ஒரு பாசத்துக்கும் கஷ்டப்பட்டாதான் வீட்டோட அருமையே புரியும். உங்க அம்மா கையால சாப்பிட்ற ஒவ்வொருத்தரும், உங்க மனைவி கையால ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ற ஒவ்வொருத்தரும் கொடுத்து வைத்தவர்கள். மறந்துடாதீங்க, இந்த டேஸ்ட் உலகத்துல எங்கேயும் வராது. ரேடியோ மிர்ச்சி 98.3 FMல செந்தில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது. செம்ம ஹாட்டு மச்சி.